நிறைமாத கர்ப்பிணிகள்லாம் யாரும் கண் கலங்க கூடாதுமா. அறிவி அம்மா அழுவாதம்மா, அழுவாதம்மா, பொட்டிருந்தும் பூவிருந்தும் நிறமாத கர்ப்பிணியா இருக்கிறீங்க, அழுவாதம்மா. அறிவி அழாமல் எப்படி இருப்பது? ஏமா வேட்டையாட சென்ற மன்னர் வேதனையில் தவிக்கின்றேனே. திருமணமாகி 12 வருடம் குழந்தை இல்லையே. ஆமாம்மா. இன்று கணவனும் மனைவியும் கடுந்தவம் செய்தோம். ஆமா. இந்த தவத்தை மெச்சி சிவன் கண்ணெதிரே தோன்றினார். ஆமாம்மா, சிவனை பார்த்தீர்கள்? சிவன் ஒரு கனி கொடுத்தார். ஆமாம்மா. நான் கனி பஜித்தேன், கர்ப்பம் தரித்தேன். ஆமாம்மா. திடீரென ஓடி வந்து குடிமக்கள் குறையை தீர்க்க வேண்டும் என்று மக்கள் அழகு. ஆமா. அந்த மக்கள் குறையை தீர்க்கிறேன் என்று சென்ற மன்னர். ஆமாம்மா. 1, 2 என்று 9 மாதம் போய். ஆமா, வேட்டையாட போனது காணகம். 10வது மாதம் தொடங்கி விட்டதே, பிள்ளை பிறக்கும் நாள் வந்து விட்டதே. அம்மா வந்துருவாருமா, மனம் கலங்காதீங்கம்மா, வந்துருவாருமா. அறிவி அழகட குரம்பை போல என் ஆனந்த வாழ்வு பறி போனதே, என் ஆனந்த வாழ்வு பறி போனதே. சோதனை இறைவா. அம்மா கண் கலங்காதீங்கம்மா, வந்துருவாரம்மா.
அறிவே நம் நாட்டிலே ஆலயம் கட்டுவது எதற்காக அரசாட்சி செய்வது எதற்காக பரம்பொருளே நாங்கள் என்ன தவறு செய்தோம் இறைவா இறைவா உன்னை மனைவி சாபமா அதனாலே வந்து கணவர் இல்லையே, குழந்தை பிறக்கும் நாள் வந்து விட்டது, துணைக்கு யாரும் இல்லையே இறைவா. அம்மா வந்துருவார், அம்மா கண்டிப்பா வந்துருவாரம்மா, அழுவாதீங்கம்மா. சென்றவர் என்னானார் என்று செய்தி ஒன்றும் தெரியவில்லை. கண்டிப்பா குழந்தை பிறக்கும் தரவாயில கண்டிப்பா வருவாருமா. அறிவி அழாதீங்கம்மா. எட்டடுக்கு மாளிகையில் எத்தனை மாதங்கள் ஆகிறது தெரியுமா? இந்த காலையில் தான் வந்தா. இன்று காலையில் வந்தாரா? மாமா எத்தனை மாதம் தெரியுமா ஆகிறது? 2 மாதம் ஆச்சு. இந்த கானகத்திலே நாம் கூடி குழாவி எத்தனை மாதங்கள் ஆகிறது தெரியுமா? எத்தனை மாதங்கள் ஆகின்றது? 10 மாதம் ஆகிட்டது. அப்படியா ஜோடியா? அட டாபரே 10 மாசம் ஆச்சு ஜோடியா? டாபர் 10 மாதம் ஆச்சுடா. இப்ப நான் ஜோடியாவா? இப்ப நீ என்ன பத்தினியா? ஒரு நாட்டுக்கு மகாராணியா இப்ப நானு. ஐயோ மேடம், போங்க போங்க. 10 மாதம் ஆச்சு மாமா. 10 மாதங்கள் ஆகிவிட்டது. நம் நாட்டுக்கு போக வேண்டும். நாட்கள் போனால் போகட்டும் விடு. 10 மாசமா இரவு வர்றது தெரியல, பகல் வர்றது தெரியல. சரி போகட்டும் விடு. பத்தினி ஊட்டி எழுந்தா தானே
என்றா குன்றா படுக்கிறான். நாம் சென்று அக்காவை பார்க்கலாம். மாமா எங்க நாடி சென்று நாம் அக்காவை பார்க்க வேணும். புறப்பட்டு போலாம். கண்ணே அடி வீணா பாலமடி வீணா வாடி இருக்கின்ற காலம் முழுவதும் இந்த காலகத்திலே கழித்து விடலாம். ஏனென்றால் நாம் நாட்டு நாடி அரண்மனை நாடி சென்றோமானால் ஏதாவது ஆகாத தீங்கு ஏற்படும், கெடுதி ஏற்படும். அதனால் போக வேண்டாம். இந்த காலகத்திலே இருந்து இருக்கின்ற காலத்தை கழித்து விடலாம். வேண்டாம் அடி வேணாம் மாமா பொண்டாமான அரண்மனையில வீட்டிற்கும் உன் மனைவி என்னுடைய அக்கா கண் கலங்கி விட்டானால் நம்ம குடும்பமே புடிச்சோரா போடும். ஆமா நம்ம குடும்பமே நல்லா இருக்காது. போலான்றியா? ஆமா போய் அக்காவை பார்க்கணும். நான் வேணான்னு நீ போலான்ற. இல்ல சரி வா போலாம். போலாம். வா 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 வா. அரண்மனை போகலாம் என்று எடுத்தடி வைக்கின்ற நேரத்தில் அதோ பார்த்தாயா ஆகாத சகனம் எல்லாம் என் நேச்சரத்திற்கு புறப்படுகிறது. கண்டிப்பா நம்ம அங்க போனா ஏதாவது தீங்கு ஏற்படும். போக வேணாம் என் பேச்சு கேளு. மாமா அங்கு சென்றால் ஒரு ஆபத்து வராது. இதெல்லாம் ஆகாத சகுனம் நமக்கு கிடையாது. வாங்க போகலாம். எத்தனை முறை உரைத்தாலும் நீ கேட்க போவதில்லை. நான் கேட்க போவது கிடையாது. அரண்மனை நான் முன்பதாக உள்ளே சென்று என் மனைவியை கண்டு நாடகத்திலே நடந்ததை எடுத்துரைத்து பின்பால் உன்னை அழைக்கிறேன். நீ வெளிவேறு பஞ்சங்கள் அவர் சரியா? போ அரண்மனைக்கு வந்துட்டோம். என்னுடைய மனைவி கடவுள் எங்க கண்ணே கடகவள்ளி ஏன் சுவாமி கானகம் சென்று குடிமக்கள் குறையத்திற்க வேட்டையாட சென்று வருகிறேன் என்று? ஆமா வேகமாக சென்று 1, 2, 10 மாதம் ஆகிவிட்டது. எங்கு சென்றீங்கன்னா என்ன ஆபத்து ஏதாவது நடந்ததா? எங்களை தீர்க்க வேண்டும் என்று கானகம் சென்று வேட்டையாடி உடலானது களைப்பு ஏற்பட்டது என்று கானகத்தில் இருக்கும் ஆலமரத்து அடியில் அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் ஒரு அழகான சௌந்தரியமான மாலை கண்டேன். கண்டே
பெண்ணையா பெண்ணையா அண்ணே அடி கொஞ்சம் கிளி மொழியே அந்த காலத்திலே ஒரு அழகான பெண்ணை கண்டேன். ஆமாம், அவளோடு கொஞ்சி குழாவி இத்தனை மாத காலமும் கானகத்திலே நான் கழித்து விட்டேன். அப்படியா? அப்படி இருக்க அந்த மாதை உடன் அழைத்து வந்திருக்கிறேன். அங்கே விடுதியா? விடல, எப்படி விட முடியும்? அப்படி இருக்க அரண்மனைக்கு வெளிப்புறமாக அவள் இருக்கின்றார். அப்படியா? இப்போது அழைக்கின்றேன். அப்படியா? ஒன்று கூடி யாதொரு சச்சரவு சண்டை இல்லாமல் மூவருமாக சேர்ந்து இருக்கின்ற காலத்தை சந்தோஷமாக அழைக்க வேண்டும். அப்படியா? அமர சுவாமி அழைத்து வாருங்கள். என் அருமை கண்ணே சுப்பி. என் மனைவியிடம் சென்று அனைத்து உரைத்திருக்கேன். ஒரு பார்த்து வா. எந்தவித சண்டை இருக்கக்கூடாது, மன கசப்பு ஏற்படக்கூடாது. வாழ வேண்டும். பால் வாசு வரணும், பாலாட சூத்தியா சரி அரண்மனையில போலாமடா. அக்கா எங்க பாக்கணும்டா. என்ன சொல்ற? என்ன சொல்ற? யாருக்கு போய் புள்ள வாங்கடா? இந்த அம்மா தேவடியாவா? ஏய் தேவடியான்னு சொன்னா அவன் தான தேவடியானோ. புள்ள கேட்டு பாருடா. என்ன மாதிரி பத்தி யாரு இருக்கு? ஆமா நீ பத்தினியே. போட்டு எத்தினி. ஏய்! ஐயோ! ஏண்டா? இவன் கனவு யாங்கிட்ட இருக்கும்போது இவன் அந்த புள்ள வாங்கிட்டு வந்தாரு. ஏய்! யாரு உனக்கு புள்ள குடுத்தது? ஏண்டா இப்ப சொல்றியா இல்லையா? என்ன பேச சொல்றானா? நீ ஏன் பேசுற? யாரு உனக்கு புள்ள குடுத்தது? கம்மி ஜவுரியா. யாரா ஜவுரியா? ஏய் நீ கம்மிடா. நீ அறிவு இல்ல. யாரு கம்மிடா? செல்லேஸ்காரன் முட்டானா உனக்கு? ஏய் பாவம். அவரே அடி வம்புவாங்க இருக்கீங்க. நீ ஏன் அங்க அக்கம் பக்கம் வம்புவாங்கற? யாரு உனக்கு புள்ள குடுத்தது? ஏண்டா? கேளமா? ஏய் இப்போ மலையாட்ட நின்னுறாரு. யாரு அவன் மலையாட்ட நின்னுறான்? ஏய் மலைடியே மலையாண்டியே கண்ணு வருடி. அவ்வளோ. ஆமா. வரும்போது உன்னை டேக்கிட்டு வந்துட்டானா? ஓ மானங்கட்டவள. ஐயோ. ஏய் எப்படி புள்ள வாங்குன நீ? ஏய் புல்லடி புல்ல எப்படி வாங்குனா இவ? ஏய் கொத்தா தொங்குது தாலி. ஊர் காட்டி தாலியா அண்ணி காக்க. ஏண்டா தாலினா நானா அப்பப்ப நான் கட்டி கைத்துல நான் சரி அவுத்து எப்படி போறேன். உனக்கு என்ன பாதுகா சண்டாங்கண்ணா சரி நான் எங்கனா போய் உன் வாங்க. கனவுல உனக்கு எத்தனை மாசம் ஆச்சியா? நான் எங்கனா போய் புள்ள வாங்குறேன். உனக்கு என்ன? ஐயோ! 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 அம்மாரி
ஏன்டா நீ குத்தியாடா அவளுக்கு புள்ள ஏத்திரியா ஆடி கோயிங்க போய் உமாங்க மரவா ஏன்டா 10 மாசமா கானகத்துல யாங்கிட்ட இருக்குடா சைல டேய் ஏமா 10 மாசமா ஓடுறேன்டா கோயிலையும் பொறுக்கலடா எனக்கு பொறுக்கல இந்த தேவடியா போய் யார்கிட்ட புள்ள வாங்கி வந்தா யார்கிட்ட வாங்கின புள்ள மரியாதையா சொல்லு தேவடியா யார்கிட்ட போய் வாங்கினா நீ குத்திய புள்ள யார்கிட்ட வாங்கின சொல்லு இப்ப சொன்னா அவசியம் இல்லாத கேள்வி செஞ்சு என் கணவர் மலையாட்டு இருக்காரு போனா பைக் தலை செட்டி அவன்கிட்ட வாங்கினாலா இப்ப வயிற்றுல குட்டி போமாவா ஏ தூரம் முறியம்மா என் கணவர் தான் உண்மையை சொல்லு குழந்தைக்கு அப்பா கணவர் யாரு சொல்லு சொல்லு என்னம்மா அப்படி அடிக்கிறாவா யாரு நீ சொல்லுடியா நீ சொல்றியா இல்லையா இப்ப சொல்றியா இல்லையா உங்ககிட்ட என்ன சொல்லலாம் இப்ப நீ சொல்லலன்னா இப்ப மாமனை கூப்பிட்டு உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாக்குறியா எந்த மாமா எந்த மாமா என் கூட்டுக்கார தள்ளி போடு அப்ப நீ அது ஆட்டா போடுறா பரியம் ஜாதிக்கு போ மாமா அக்கா கூட நான் கூடி குழாவி வாயலாம்னு போன மாமா போன என்ன காரணம் அக்கா நம்ம 2 பேரும் ஒத்துமையா வாயலான்னு சொன்னேன் அவ என்ன சொன்னா தெரியுமா அடி தாசி அப்படின்னு கேக்குறாயா மாமா அது மட்டும் இல்ல மாமா என்ன தாசின்னு கேட்டா கூட பரவாயில்ல மாமா நம்ம நாட்டுக்கே ஈவ தேடி தந்துட்டாங்க செவடியா நம்ம குலத்துக்கே ஈவ தேடி கொடுத்துட்டாங்க சதாசி இவ சனியாகிறா மாமா ஐயோ பாத்துமாகிறாயோ பத்து மாசமா நீ யாங்கிட்ட இருக்கிற நீ யாங்கிட்ட இருக்கும்போது இவ போய் யாருகிட்ட புள்ள வாங்கிக்கணும் வந்தா நானோ உணவிடுத்து சுவாமி 10 மாத காலங்களாக காணகத்திலே இருக்கின்றேன். ஆமா அப்படி இருக்க எப்படி கர்ப்பமானோ அறிவு கேக்குற கேள்வியே சரியில்லாத கேள்வி. எனக்கு மடக்கா இருக்குது. மன்னா மன்னா திருமணமாகி 12 வருடம் குழந்தை இல்லை. நம் நாட்டையால ஒரு குழந்தை வேண்டும் என்று முதற்கடவுள் சிவனை கோரினோம். கண்ணெதிரே தோன்றினால் ஒரு கனியை கொடுத்தால் உனக்கும் தெரியும் சுவாமி. அந்த கனியை கொசித்து எனக்கு கர்ப்பம் தரித்தது. இதுதான் நடந்த விஷயம். நீயே கேட்கலாமா?
ஒரு கண்ணி கொடுத்து மகாராஜா என்ன பண்ண அதுக்கு ஒரு 2 கனி கொடு இல்ல பப்ளிக் பேக் கெட்டா நான் கேட்டுக்கிறேன் இல்ல நான் கொடுக்க வரேன் போடி அக்காவை அடிக்கிறியா நீ இல்லையே அடிக்காத மாமா அவளை அடிக்கவே கூடாது அவளை அடிக்காத கேளு இனிமே கேக்குற அடியாதெல்லாம் நீ அடிச்சு கேளு அப்பதான் சொல்லுவாங்க தேவடியா நான் போய் அக்கா கிட்ட சொல்றேன் அக்கா 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 அடி பாவி மாமாக்காக பதில் சொல்லிடுக்கா அடிக்க மாட்டாரு உன்ன பதில் சொல்லிடு யாரு புள்ள கொடுத்துருக்கா அக்கா சொல்லுதா யாருக்கா புள்ள கொடுத்துருக்கா ஐயோ அக்கா அக்கா செவனாடி உனக்கு புள்ள கொடுத்தான் செவனாடி உனக்கு புள்ள கொடுத்தான் நீ சொல்றான் சிவபெருமான் வந்து புத்தாரு அந்த தேவடா சொல்றான் நீ வந்து அந்த அம்மா அடிக்கிற நீ எதனா புள்ள கொடுத்த அவளுக்கு சப்போர்ட் பண்ற ஏய் ஏய் நான் புள்ள கொடுக்க யானி இரு அவ என்ன கேக்குறா ஆமா நீ போய் ஊர ஓத்துக்கிட்டு போய் புள்ள வாங்கிட்டு வந்தா அந்த கேள்வி என்ன அந்த கேள்வி கேக்குறா யாரு நீ போய் புள்ள வாங்கிட்டு வாங்கி போலே Hey!
அவன் எங்க மதிக்கிறா என் தேவடா தூளு கும்பிடு கண்ணியால் என்னிடத்தில் நீ தங்கியா இருக்கும் போது புயலால் உனது தேவி கர்ப்பமாய் இருப்பாய் என்ன இவன் எப்பேற்பட்டவன் இவன் வாலிபன் தன்னை தேடியே நம்ம ரெண்டு பேரும் கூடி குலாவி வாயலான்னு வந்தமே அம்மா பத்தினுடி நீ கூடி குலாவலான்னு சொன்னாங்க அக்கா அடி பாவி என் செல்ல அக்கா அம்மா அக்கா அவன் கனவு தான் குத்துருப்பாரு யாரு குத்து யாரு சொல்லுமா தந்தை அவர் தான் மாமா இப்ப இந்த நாட்டில இதற்கு மேல் உயிரோடு இருந்தாரானால் இவளை போன்ற மாதர்கள் எல்லாம் இவளை பார்த்து கெட்டு போடுவாளுங்க நான் கட்டிவே போனேன் என்று இவளை விடக்கூடாது எனது மன்னவா கேட்டுமே தாசி வார்த்தை மருந்தினாலே நீங்கள் யாதொன்று மருந்திடாமே சட்டன தவறு செய்து இவள் வார்த்தையை கேட்டு சாமி என் மீது நீங்கள் குற்றத்தை சுமத்தினார் சுவாமி யார் வார்த்தை கேட்டெல்லாம் பின்பாலே நீங்கள் புலம்புவீர் சுவாமி இவள்